Good morning. Today's word embroil. Embroil அப்படின்னா involve in trouble or get someone into the trouble. அதாவது ஒரு பிரச்சனையில் ஒன்று நாம் சிக்கிக்கிறது இல்லது அடுத்தவங்களை சிக்க வைக்கிறது. இது ரெண்டுத்துக்குமே embroil அப்படின்ற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Hey, what happened to you? Why didn't you answer my call yesterday? Is everything okay? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நேற்றுக்கு என்னுடைய காலை நின்று அட்டன் பண்ணலை அல்லது ஆன்சர் பண்ணலை? எல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல? சாரிடா, ஐ embroiled myself in your problem unnecessarily. Now everything is okay. மன்னிச்சிடுறா, நானே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டேன். இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுடா. பொதுவாக நாம் என்டாங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொள்ளுதல், அது மாட்டிக்கொள்ளுதல், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்டாங்கிள்ன்ற வேர்டை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் இந்த எம்ப்ராய்டுன்ற வேர்டு பார்த்திங்கன்னா என்டாங்கிளுக்கு சினானிம் வேர்டு தான். இது ஒரு சில இடங்களில் பயன்படுத்தும் போது ரொம்ப ஆப்டாக இருக்கும். குறிப்பாக நம்ம தொலைக்காட்சிகள்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, செய்திகளில் இந்த கம்பெனி இந்த முறைகேடு செய்து மாட்டிக்கொண்டார்கள். குறிப்பாக இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நபரை குறிப்பிட்டு இந்த துறையில் அவர் இந்த ஊழல் முறைகேடு செய்து மாட்டிக்கொண்டார் அப்படிலாம் நம்ம செய்திகள் பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரியான இடங்களில் இந்த எம்ப்ராய்ல் அப்படின்ற வேர்டு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த டீம் பிகேம் எம்ப்ராய்ட் இன் ஏ மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல். அதான் மேட்ச் ஃபிக்ஸிங் முறைகேடு செய்ததில் அந்த டீம் மாட்டிக்கொண்டது, சிக்கிக்கொண்டதுன்னு அர்த்தம். அனதர் எக்ஸாம்பிள், the company became embroiled in a major scandal. கம்பெனி மிகப்பெரிய ஊழல் முறைகேட்டில் மாட்டிக்கொண்டது அப்படின்னு அர்த்தம்.